بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஸ்டுடியோ இஸ்லாம் சேனலில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஃபயா அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, சூனியம் மற்றும் கண்டிஸ்டிலிருந்து பாதுகாப்பு அடைவதற்கான 10 வழிமுறைகளில் முதலாவது வழிமுறை குறித்து இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹுடைய பாதுகாப்பு தேடுவது, அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவது என்பது இது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து சோதனைகளுக்கும் ஒரு அச்சாணியாக, ஒரு முதல் விஷயமாக இருக்கின்றது. காரணம், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நம்மை பாதுகாக்க முடியாது. இந்த உலகமே நமக்கு எதிராக ஒன்று திரண்டு நின்றாலும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க நாடிவிட்டால் யாராலும் நமக்கு எந்த தீங்கையும் செய்ய முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகள் ஏற்படுகின்றன, கண் திருஷ்டி ஏற்படுகின்றது, சூரியத்துடைய பாதிப்பு நமக்கு ஏற்படுகிறது என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட வேண்டும். அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவது என்பது சோதனைகள் வந்த பிறகுதான் செய்ய வேண்டுமா என்றால் இல்லை. நாம் தொடர்ச்சியாக தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை சில நேரங்களில் அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் சில பாதிப்புகள் நமக்கு ஏற்படலாம். காரணம், அல்லாஹ்வுடைய அந்த சோதனை என்பது நம்முடைய விதியுடைய நம்பிக்கை என்ன என்றால், நம்முடைய வாழ்க்கையில நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், அனைத்தையும் நாம் ஏற்றிருக்கின்றோம். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. அப்ப நமக்கு நாம் விரும்பாத பாதிப்பான விஷயங்கள் நமக்கு ஏற்படும் பொழுது நாம் முதலில் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட வேண்டும். குர்ஆனில் ஒரு அழகான சூரா இருக்கின்றது, சூரத்துல் ஃபலக் மற்றும் சூரத்துல் நாஸ். இந்த 2 சூறாக்கள் அல் முஅவ்வததான் என்று அழைக்கப்படுகின்றன, பாதுகாவல் தேடுவதற்கான சூறாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாக்கள் இறங்குவதற்கு முன்பாக பல்வேறு துஆக்கள், பல்வேறு வசனங்களை கொண்டு பாதுகாவல் தேடி வந்தார்கள். இந்த சூறாக்கள் இறக்கி அருளப்பட்ட பிறகு இந்த சூறாக்களையே அதிகமாக ஓதி பாதுகாவல் தேடுவார்கள் என்ற செய்திகளை நம்ம ஹதீஸ்ல பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பாதுகாவல் தேடுவார்கள், தங்களுடைய குடும்பத்தாருக்கும் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுப்பார்கள், ஊதி விடுவார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம். இந்த சூறாவில குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்கின்ற இந்த சூறாவிலே ஒரு வார்த்தை வருகின்றது, ஒமின் ஷர்ரின் நஃபாஸாத்தி ஃபில் உகத். முடிச்சுகளில் ஊதுபவர்களுடைய, ஊதும் பெண்களுடைய தீங்கை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை கொண்டு நான் தீங்கை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக வருகின்றது. அப்ப நஃபாஸாத், அப்ப பெண்கள் தான் இப்படி செய்கிறார்களா, பெண்கள் தான் சூனியத்தில் ஈடுபடுகிறார்களா, ஆண்கள் ஈடுபடவில்லையா என்று ஒரு சந்தேகம் வரலாம். அதிகமாக இந்த விஷயத்தில் பெண்கள் அதிகமாக ஈடுபடுகிறார்கள். இது போன்ற சூனிய காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவது பெண்கள் தான்.
எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஃபாசாத் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றான். ஆண்களும் இதில் அடங்குவார்கள். பெரும்பான்மையை அடிப்படையாக கொண்டு இந்த வார்த்தை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த மாதிரியான சோதனைகள் நமக்கு வரும்பொழுது கண்திஷ்டி ஏற்பட்டுவிட்டது என்று நமக்கு நாம் உணரும் பொழுது உடனடியாக நாம் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட வேண்டும். சரி, கண்திஷ்டிக்கு சக்தி இருக்கின்றதா? கண்திஷ்டியினால் பாதிப்பு ஏற்படுமா? கண்ணீர் என்று சொல்லப்படக்கூடிய அதன் மூலம் பாதிப்பு ஏற்படுமா என்றால் கண்டிப்பாக ஏற்படும். அல் ஐனு ஹக்குன் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். கண்திஷ்டி என்பது உண்மை, அதற்கு சக்தி இருக்கின்றது. எந்த அளவிற்கு அதுக்கு சக்தி இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு மனிதனை மலையினுடைய உச்சிக்கு அழைத்து சென்று அங்கிருந்து தள்ளிவிடக்கூடிய சக்தி அந்த கண்திஷ்டிக்கு இருக்கின்றது என்று ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். மறுக்கக்கூடியவர்கள் ஹதீஸ்களை மறுக்கிறார்கள். ஆனால் சஹீஹான ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் இதுதான். சூனியத்தால் பாதிப்பு ஏற்படும், கண்திஷ்டியால் பாதிப்பு ஏற்படும், அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில். அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படும் என்பதுதான் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையாகும், அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கையாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஅராஃப் என்கின்ற 7 அத்தியாயத்துடைய 200வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான், வ இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன் ஃபஸ்தஇஸ் பில்லாஹ். உங்களுக்கு ஷைத்தானிடமிருந்து ஏதேனும் ஒரு தீண்டுதல் ஏற்பட்டால், ஷைத்தானிடமிருந்து ஏதேனும் ஒரு தீண்டுதல் ஏற்பட்டால், பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஃபஸ்தஇஸ் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுங்கள், அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுங்கள். அதே போலவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மூமினூன் என்கின்ற 23வது அத்தியாயத்துடைய 97 மற்றும் 98வது வசனத்தை சொல்லி காண்பிக்கின்றான், வகுர் ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். இறைவா, ஷைத்தான்களுடைய ஊசலாட்டங்களிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவர்கள் என்னை அடைவதை விட்டு, அவர்கள் எனக்குள் நுழைவதை விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அப்போ ஷைத்தான்களுடைய பாதிப்புகள், ஷைத்தான்களுடைய அதாவது ஜின்களுடைய தீண்டுதல்கள், மனிதனுடைய உடலில் அவர்கள் ஊடுருவதை விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. எனவே அல்லாஹுடைய அந்த உதவி என்பது, அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவது என்பது, இதுதான் நம்மை காப்பாற்றக்கூடிய மிக மிக சிறந்த ஒரு விஷயம். இதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. வேறு எந்த வழியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ஷிர்கான வழிதான், மனிதனை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வழிதான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் நாங்கள் பாதுகாவல் தேடவே கூடாது. அல்லாஹ் சொல்கின்றான், وَمَنْ يَعْتَصِمْ بِاللَّهِ فَقَدْ هُدِيَ إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ. எவர் ஒருவர் அல்லாஹ்வை பலமாக பற்றி பிடித்து கொண்டாரோ, எவர் ஒருவர் அல்லாஹ்வை பலமாக பற்றி பிடித்து கொண்டாரோ அவர் நேரான பாதைக்கு வழிகாட்டப்பட்டு விட்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் தொடர்ந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் நாங்கள் பாதுகாவல் தேடக்கூடாது. நமக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, பாதிப்பு ஏற்பட இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். அதாவது வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் நாம் தினந்தோறும் இந்த முஅவ்வதாத் என்று சொல்லக்கூடிய பாதுகாவல் தேடுவதற்கான சூறாக்கள், துஆக்கள் நாம் தொடர்ந்து ஓதி வர வேண்டும். அதையும் மீறி சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய நாட்டம் மிகைத்து, அல்லாஹ்வுடைய அந்த விதி மிகைத்து நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அதிலிருந்து பாதுகாவல் தேடுவதற்கான வழிகளையும் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில்
இந்த சூனியம் மற்றும் கண்டிஸ்டிலிருந்து பாதுகாப்பு அடைவதற்கான முதல் வழிமுறை அல்லாஹ்விடம் மட்டுமே பாதுகாவல் தேட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.